திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ தமிழகத்தின் நிர்வாகம் தடுமாறி கொண்டிருக்கின்றன. தொடரப்போகிற இந்த கலோபரங்களுக்கு ஸ்டாலின் திமுக அரசு உணர்ந்ததாக தெரியவில்லை. யார் கொடுத்தது, எங்கே இருந்து வந்தது, எப்படி வந்தது, அது 2026 சட்டமன்ற தேர்தலிலே பிரதிபலிக்கும் என்பதுதான் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய நேரம் இது. அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் ஒரு மாத காலமாக பதற்றமான சூழ்நிலை உருவாக்கிவிட்டு திக்கு தெரியாத காட்டிலே நடுநீசியிலே அலைவது போன்று ஒரு நிலையை தமிழகத்தின் மக்களுக்கு ஏற்படுத்திவிட்டு தமிழகத்தின் நிர்வாகம் தடுமாறி கொண்டிருக்கின்றன. திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணிலே தீபம் ஏற்ற உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்ததும் விடாப்பிடியாக பிடிவாதமாக தாங்கள் பிடித்த முயலுக்கு 3 கால் என அடம் பிடித்து இன்றைக்கு ஸ்டாலின் திமுக அரசு எடுத்திருக்கிற நிலைப்பாட்டினாலே திருப்பரங்குன்றம் முருகனையும் தர்காவினுடைய சிக்கந்தர் பாட்ஷாவையும் நாங்கள் ஒன்றாகத்தான் கருதுகிறோம் என்றும் கார்த்திகை தீப நாளிலே தீபம் ஏற்ற முருக பக்தர்களை அனுமதித்திருந்தால் இந்த ஒரு மாத காலம் மட்டுமல்ல, இனி தொடரப்போகிற இந்த கலோபரங்களுக்கு பதற்ற சூழ்நிலைகளுக்கு வேலையே இல்லாமல் போயிருக்கும் என்று இஸ்லாமிய சகோதரர்களும் இந்துக்களும் இன்றைக்கு ஒத்த கருத்தை தெரிவித்ததோடு இந்த அரசின் நிலைப்பாடு குறித்து மிகப்பெரிய கவலை அடைந்திருக்கின்றார்கள், வேதனையோடு இருக்கிறார்கள். இந்த ஒரு மாத காலம் அசாதாரண நிகழ்வுகளால் எவ்வளவு பெரிய அரசியல் அதிர்வுகளை சந்திக்க நேர்ந்தது என்று இன்னமும் ஸ்டாலின் திமுக அரசு உணர்ந்ததாக தெரியவில்லை. மக்களின் கடைசி நம்பிக்கையான நீதிமன்றத்தின் தீர்ப்புகளும் ஸ்டாலின் திமுக அரசால் முடக்கப்படும் என்றால் ஸ்டாலினுக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது, எங்கே இருந்து வந்தது, எப்படி வந்தது? மக்களாட்சி என்ற மக்களுக்கான ஆட்சி நடத்துவதற்காக மக்கள் வழங்கிய அதிகாரம்தான் இந்த மக்களாட்சிக்கான அதிகாரம். ஆனால் தீபாவளி திருநாளுக்கு கூட நான் வாழ்த்து சொல்ல நான் முன்வர மாட்டேன் என்ற ஒரு நிலைப்பாடை அவர் அடிமனதிலே விதைத்து வைத்துக் கொண்டு எப்படி சார்பற்ற நிலையிலே அவர் முடிவெடுக்க முடியும் என்கிற கேள்வியும் இந்த நிலைப்பாட்டிலே நமக்கு இன்னும் ஆழமாக இந்த விவகாரம் புரிய நமக்கு மறுக்கிறது. ஆகவே யார் அதிகாரம் கொடுத்தார்களோ அவர்களுக்கே அதிகாரத்தை எடுக்கிற அதிகாரமும் இருக்கிறது என்பது அதிகாரத்தில் இருக்கிற ஸ்டாலினுக்கு புரியும் என்கிற அடிப்படையிலே, ஆகவே யார் அதிகாரம் கொடுத்தார்களோ அவர்களே அதிகாரத்தை எடுக்கிற அதிகாரமும் அவர்களுக்கு இருக்கிறது என்பதும் அதிகாரத்தில் இருக்கிற ஸ்டாலினுக்கும் இப்போது எடுத்திருக்கிற நிலைப்பாட்டிலே ஏற்பட்டிருக்கிற பதற்றத்திற்கும் ஸ்டாலின் அவர்களே, இது எதற்கு வேண்டாத வேலை? இவ்வளவு பதற்றம், இவ்வளவு அசாதாரண சூழ்நிலை, ஒரு உயிர் பலி போயிருக்கிறது, எத்தனை பேர் சொல்ல முடியாத வேதனையிலே இருக்கிறார்கள். ஆகவே நீதி அரசர்களின் தீர்ப்பை முடக்க துணிந்துவிட்ட இந்த அரசின் அதிகாரத்தை மக்கள் பறிப்பதற்கு நேரம் வந்துவிட்டது என்பதுதான் அரசின் இந்த முடிவு நமக்கு புரிய வைக்கிறது. அது 2026 சட்டமன்ற தேர்தலிலே பிரதிபலிக்கும் என்பதுதான் இவர்கள் எடுத்திருக்கிற இந்த அசாதாரண துணிச்சலான முடிவு என்று அவர்கள் நினைத்தால்
இது அசம்பாவிதத்திலே கொண்டு போய் விடுகிற முடிவாகத்தான் நடைபெற்று வருகிற சம்பவங்கள் நமக்கு கவலை அளிக்கிறது. ஆகவே இன்றைக்கு அறநிலையத்துறை அதிகாரிகள் தொடங்கி மதுரை மாநகர் காவல்துறை உயர் அதிகாரிகள், மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர், தமிழக அரசின் தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபி போன்றோர்கள் அன்றாடம் அத்தியாவசிய பணிகளில் செலுத்த வேண்டிய கவனத்தை செலுத்த முடியாமல் இன்றைக்கு அவர்கள் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கும் ஆளாகி இருப்பது வெளிக்காட்டிக் கொள்ள முடியாத, வெளிச்சம் போட்டு காட்ட முடியாத மன உளைச்சலுக்கு தான் அதிகாரிகள் இன்றைக்கு நீதிமன்றத்துடைய கண்டனத்தையும் இன்றைக்கு அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இந்த அரசினுடைய நீதித்துறை அச்சுறுத்துகிற நடவடிக்கையினாலே அரசு அதிகாரிகளும் அதற்கு பலிகடா ஆக வேண்டுமா? ஒரு புறத்திலே மக்களை பலி கொடுத்து, இன்னொரு புறத்திலே அரசு அதிகாரிகளை பலி கொடுத்து, இன்னொரு புறத்திலே தங்கள் அதிகாரத்தை இன்றைக்கு அவர்கள் ஒரு சர்வ அதிகாரம் போல செலுத்துவதைத்தான் நாம் கவலை கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆகவே அரசின் நிர்வாகத்திற்கு முடக்கம் ஏற்படுகிற ஒரு சூழ்நிலை நாம் கவலையோடு எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது. அரசின் வீண் வம்பு பிடிவாதம், நீதித்துறை அச்சுறுத்தல், இது நாட்டு மக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் நாட்டின் அமைதிக்கும் நிச்சயமாக குந்தகம் விளைவிக்கக்கூடியது என்பதே இப்போது நாம் பார்த்து வருகிற நிகழ்வுகள் நமக்கு கவலையாக உள்ளது. இதற்கெல்லாம் ஒரே தீர்வு இந்த ஆணவம், அகம்பாவம், தலைகணம், சர்வாதிகாரம் இவையெல்லாம் கொஞ்சம் வரலாறை திரும்பி பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அடுத்த தேர்தலிலே அவர்கள் ஆட்சி மீண்டும் அமைக்க முடியாத சூழ்நிலை வருவதற்கு காரணம் இவர்களுடைய மக்கள் விரோத போக்கு. திட்டத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு ரத்து செய்வார்கள், அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பழிவாங்குவார்கள், அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இப்போது மக்களையும் வஞ்சிக்கிற இந்த நிலையை நாம் முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டிய காலம் வந்துவிட்டது என்பதை தமிழ்நாட்டு மக்களை சிந்தித்து பாருங்கள். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே வெற்றி வாகை சூடி மக்களாட்சிக்கு மகுடம் சூட்டினால்தான் மக்களாட்சியினுடைய மகத்துவம், மக்களின் அதிகாரம் என்னவென்று அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய நேரம் இது. தவறவிட்டால் முருகனும் நம்மை காப்பாற்ற முடியாது என்பதை சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.